श्रीशैलेश दयापात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणवं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मः व्योमोहदस्सराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयगसिन्धोरमानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधनय स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपते बगलाभिरामं श्रीमत्तदाङ्गुरुं प्रणमामि मूर्ता भूतं सरस्य महदाव्य पट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणं प्रगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमणिं प्रणतोष्मीत्यं गुरुमुखमणिदीप्य प्राग वेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तम विष्णुचित्तं नमामि मिन्नार तडमदिल சூழ் வெளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் குளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டி சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு திந்தோள் மறிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்ற வெண்டுரைப்ப நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய சுவாமிகளாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான சேத்திரங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் 51வது என்று நாம் அனுபவிக்க இருப்பது ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோயில். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் இந்தியாவில் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் என்ற நகரில் அமைந்துள்ளது. திருச்சூர் நகரத்திலிருந்து வடக்கே மேற்கே சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோயில் உலக அளவில் மிகவும் பிரசித்தியானது. எல்லோரும் தீவிரமாக பார்வையிடப்படும் ஒரு இந்திய வைஷ்ணவ சேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். விஷ்ணுவின் பிரியமான வடிவமான குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் பக்தர்களால் பூலோக வைகுந்தம் என்றும் பூமியில் விஷ்ணுவின் புனித தலமாக அன்புடன் போற்றப்படுகிறது. பாதசாரி போக்குவரத்தை பொறுத்தவரை இது நாட்டின் மிகவும் பரபரப்பான வைணவ ஆலயங்களில் ஒன்றாகும். இந்த பண்டைய ஆலயத்திற்கான மரியாதை தென்னிந்தியாவின் ஆன்மீக நிலப்பரப்பில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இது வைணவ மரபின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயில் ஆழமான புராதன பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை மற்றும் கவனமாக பராமரிக்கப்படும் சடங்கு நடைமுறைகள் ஆகியவற்றின் தொகுப்பாகும். இவை அனைத்துக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான அன்பான வழிபாட்டை மையமாக கொண்டுள்ளது. குருவாயூரப்பின் கோயிலின் புனிதத்தன்மை அதன் மைய சின்னத்தின் புராண தோற்றத்துடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. முதன்மை தெய்வமாக முதலில் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவால் வழிபட்டதாக நம்பப்படக்கூடிய இந்த தெய்வீக சிலை பின்னர் பிரம்மாவுக்கு வழங்கப்பட்டது. அவர் அதை மன்னர் சுதபஸ் மற்றும் அவரது துணைவியாருக்கு பிருஷ்ணிக்கு பரிசளித்தார். அவர்களின் தீவிர பக்தியின் காரணமாக விஷ்ணு அவர்களுக்கு 3 தொடர்ச்சியான பிறப்புகளில் சிலையை வழிபடும் வரத்தை வழங்கினார். இது துவாபர யுகத்தில் விஷ்ணு அவர்களின் மகனாக கிருஷ்ணராக பிறந்தபோது உச்சகட்டத்தை அடைந்தது. கிருஷ்ணரின் ஸ்வர்காரோகணம் தன்னுடைய பூத உடலை துறந்து சொர்க்காரோகணம் செய்த பொழுது துவாரகை நகரம் மூழ்கியதைத் தொடர்ந்து கிருஷ்ணரின் சீடரான உத்தவரால் சிலை மீட்கப்பட்டது. உத்தவர் அந்த நினைவு சின்னத்தை பிரகஸ்பதிக்கு, அதாவது குரு தெய்வங்களின் குருவாக பிரகஸ்பதிக்கு, தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி மற்றும் வாயு ஆகியோரிடம் ஒப்படைத்தார். அவர்கள் அதை தற்போதைய இடத்தில் நிறுவினார். இது சிவபெருமானால் மிகவும் புனிதமான இடமாக நியமிக்கப்பட்டது. இந்த இடத்தின் பெயர் குருவாயூர். அதன் நிறுவனர்களான குரு, வாயு, ஊர் என்பதிலிருந்து பெறப்பட்ட ஒரு உருவமாகும். பின்னர் சிவபெருமான் அருகிலுள்ள மம்மியூர் கோயிலுக்கு இடம்பெயர்ந்து பிரதான சன்னதியில் மீது தனது கண்காணிப்பு இருப்பை பராமரித்தார். அதன் அடிப்படை கதைகளுக்கு அப்பால் குருவாயூர் அற்புத குணப்படுத்தலுக்கான மையமாக அறியப்படுகிறது. இந்த நற்பெயர் மன்னர் ஜனமேஜயனின் புராணத்திலிருந்து வருகிறது. தொழுநோயால் சபிக்கப்பட்ட மன்னர் குருவாயூரில் கிருஷ்ணரை வழிபடுமாறு அறிவுறுத்திய முனிவர் ஆத்ரேயரின் ஆலோசனையை நாடினார். 1 வருட கால இடைவிடாத பக்திக்கு பிறகு மன்னர் ஜெயமேஜயன் முழுமையாக குணமடைந்தார். கோயிலின் புகழை உடல் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வின் ஆதாரமாக நிலைநிறுத்தினார். குருவாயூர் கோயில் கேரள பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் ஒரு அழகிய எடுத்துக்காட்டாகும். அதன் சாய்வான கூரைகள், செப்புத்தகடுகள் மற்றும் மரம் மற்றும்
லேட்டரைட் கல்லின் விரிவான பயன்பாடு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முழு வளாகமும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. பிரதான கருவறையான கருவறை உதயசூரியனை நோக்கி உள்ளது. கோயில் செவ்வக வடிவ 2 மாடி அமைப்பு. இதன் கூரை செப்பு தகடுகளால் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. இது 1981ஆம் ஆண்டு பக்தர் KTP மேனனால் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க காணிக்கையாகும். உள்ளமைப்பு 3 அறைகளாக பிரிக்கப்பட்டு கர்ப்பகிரகத்தில் உச்சத்தை அடைகிறது. ஸ்ரீ கோயில் சுவர்கள் அருகே சுவர் ஓவியங்களுக்கான ஒரு கேன்வாஸ் ஆகும். இது 1970ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவு கரும் தீயில் சேதமடைந்தாலும் 1980இல் மைமுக்பூர், கிருஷ்ணன்குட்டி நாயர் போன்ற கலைஞர்களால் கவனமாக மீட்டெடுக்கப்பட்டது. உள்ளே மூல விக்கிரகம், பிரதான சிலை தவிர 2 ஊர்வல விக்கிரகங்கள் உள்ளன. தினசரி ஸ்ரீவேலி, அதாவது ஊர்வலத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தங்க சிலை மற்றும் ஆராட்டு புனித நீராட்டல் விழாவிற்கு ஒதுக்கப்பட்ட 18ஆம் நூற்றாண்டின் பஞ்சலோக சிலை முக்கியமாக பிரதான சிலையின் பின்னால் ஒரு சாலிகிராம படி உள்ளது. இந்த சந்நிதியின் வைரம ஆற்றலை பெருக்குவதாக கூறப்படுகிறது. மூலவராகிய குருவாயூரப்பன் அருகில் கருப்பு கனிமமான பாஞ்சசன்யத்தால் செய்யப்பட்ட தோராயமாக 1.2 மீட்டர் உயரமுள்ள 4 கைகளும் நின்ற நிலையில் இருக்கும் மகாவிஷ்ணுவின் வெளிப்பாடாகும். இந்த சிலையில் சங்கு, சக்கரம், கௌமோதகி மற்றும் தாமரை ஆகிய தெய்வீக பண்புகள் உள்ளன. இதன் மூலம் விஷ்ணுவின் ஜனார்த்தன வடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இந்த கம்பீரமான வடிவம் இருந்த போதிலும் பக்தர்கள் அன்புடன் தெய்வத்தை உன்னிகண்ணன் அல்லது குழந்தை கிருஷ்ணர் என்றே வணங்குகிறார்கள். இந்த வளாகத்தை சுற்றி பல்வேறு துணை ஆலயங்கள் உள்ளன. இவற்றில் கூரை இல்லாத வனதுர்க்கை, பகவதி சன்னதி மற்றும் கணபதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் உள்ளன. குறிப்பாக தென்கிழக்கில் தர்மசாஸ்தா துணை ஆலயம் உள்ளது. அவர் குணப்படுத்தும் நோக்கத்திற்கான தன்வந்திரி மருத்துவர் வடிவத்தில் வழிபடப்படுகிறார். மகாதேவரின் மரியாதைக்குரிய இரும்பு பாரம்பரியமாக அருகிலுள்ள மம்மியூர் கோயிலை நோக்கி ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இந்த கோயிலின் புராண சூழலில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை தொடர்பு பராமரிக்கப்படுகிறது. குருவாயூர் கோயிலின் கட்டிடக்கலை ஒருமைப்பாடு ஸ்ரீ கோயிலை தாண்டி அதற்கு சுற்றியுள்ள கட்டமைப்புகள் வரை நீண்டுள்ளது. இது ஒரு ஒருங்கிணைந்த புனித இடத்தை உருவாக்குகிறது. மைய கோயிலை உடனடியாக நாலம்பலம் சூழ்ந்துள்ளது, அதாவது 4 புறம் முற்றம். இது கணபதி மற்றும் ஐயப்பனின் துணை சன்னதிகளை கொண்ட ஒரு செவ்வக அமைப்பாகும். நாலம்பலத்தை சுற்றி சுத்தம்பலம் வெளிப்புற கட்டடம் உள்ளது. இது திடப்பள்ளி, கோயில் சமையலறை மற்றும் சடங்கு பொருட்களுக்கான பல்வேறு அமைப்பு அறைகளை கொண்டுள்ளது. சுத்தம்பலத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் விளக்கு மடம். இது ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகளை வைத்திருந்து வடிவமைப்புக்கு பல தளங்களை கட்ட உள்ளது. இந்த சிறப்பு சந்தர்ப்பங்களில் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்குகிறது. உள் வளாகத்திற்கு வெளியே கோவிலுக்கு நேராக எதிர்கொள்ளும் வகையில் உயர்ந்த தீபஸ்தம்பம், விளக்கு தூண், தங்கத்தால் பூசப்பட்ட ஒரு கம்பீரமான கிரானைட் அமைப்பு உள்ளது. தீபஸ்தம்பத்திற்கு சற்று முன்பு தங்கத்தால் பூசப்பட்ட துவஜஸ்தம்பம் உள்ளது. இது வருடாந்திர உற்சவத்திற்கு முக்கியமானது. முழு வளாகமும் ஒரு பெரிய வெளிப்புற சுவரால் சூழப்பட்டுள்ளது. மரியாதா என்ற எல்லை சுவர் பிரதான நுழைவாயிலாக செயல்படும் 2 முக்கிய கோபுரங்கள் கிழக்கு கோபுரம் வழியாக நுழைவு வசதி செய்யப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தின் வடக்கு பகுதியை ஒட்டி சிவபெருமானுடன் தொடர்புடைய புனித குளமான ருத்ரதீர்த்தம் உள்ளது. பக்தர்கள் பெரும்பாலும் பிரதான சன்னதிக்கு நுழைவதற்கு முன் இங்கு ஸ்நானம் செய்வார்கள். ஆரம்பகால வரலாறு. 14ஆம் நூற்றாண்டில் தமிழ் உரையான கோச சந்தேகம் என்ற இடம் குருவாயூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய தமிழ் மூளைச்சொல்லான குருவை கடல் அல்லது மலபார் கடற்கரையில் உள்ள கிராமம் தொடர்பான ஒரு பொருளை குறிக்கிறது. இந்த பெயர் குருவாயூர் என்று பிரபலமாக சமஸ்கிருதமாக்கப்பட்டது. இது பெரும்பாலும் நாராயணத்தின் ஆசிரியராகிய மேம்பத்தூர் நாராயண பட்டத்திரியால் கூறப்படும் ஒரு நடைமுறை. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் குருவாயூர் கேரளாவில் ஒரு முக்கிய யாத்திரை மையமாக அதன் நிலையை உறுதிப்படுத்தியது. வெளிநாட்டு படையெடுப்புகள் மற்றும் இடமாற்றம். பிராந்திய மோதல்களின் போது கோயில் சேதத்தை சந்தித்தது. 1716ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்களின் தாக்குதலின் விளைவாக பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டு மேற்கு கோபுரம் எரிக்கப்பட்டது. பின்னர் 1747இல் புனரமைக்கப்பட்டது. 1766இல் ஹைதர் அலியின் படையெடுப்பு மீட்கும் தொகையை செலுத்திய பின்னரே கோயில் காப்பாற்றப்பட்டது. 1781இல் திப்பு சுல்தானின் படையெடுப்பின் போதும் இன்னும் கடுமையான அச்சுறுத்தல் எழுந்தது. இதனால் பிரதான சிலையை அம்பலப்புழா ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோயிலுக்கு ரகசியமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
திடீர் மழையால் கோவில் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. மேலும் திப்புவின் தோல்வியை தொடர்ந்து செப்டம்பர் 17, 1792 அன்று சிலை மீண்டும் நிறுவப்பட்டது. குருவாயூர் சத்தியாகிரகம் 1931 to 1947. கேளப்பன் மற்றும் கோபாலன் போன்ற பிரமுகர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முக்கியமான அகிம்சை போராட்டம் அவர்ண கோயிலுக்குள் நுழைய கோரி நடைபெற்றது. பொது ஆணை மற்றும் சென்னை அரசாங்கத்தின் கோயில் நுழைவு அறிவிப்பை தொடர்ந்து ஜூன் 2, 1947 அன்று குருவாயூர் கோயில் அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்துக்களுக்கும் திறக்கப்பட்டது. 1970 ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் சீரமைப்பு. நவம்பர் 30, 1970 அன்று ஏற்பட்ட ஒரு பேரழிவு தீ கோயிலை கடுமையாக சேதப்படுத்தியது. மேற்கு, தெற்கு மற்றும் வடக்கு பக்கங்களில் மிக உள்ள சுத்தம்பலம், சுற்றியுள்ள கட்டிடம் மற்றும் விளக்கு மடம் ஆகியவற்றை அழித்தது. முக்கியமாக பிரதான சிலையான ஸ்ரீ கோவில் மற்றும் கணபதி மற்றும் ஐயப்பன் சன்னதிகள் பாதுகாக்கப்பட்டன. ஒரு பெரிய பொது மறுசீரமைப்பு முயற்சியை தொடர்ந்து அனந்த சயனம் ஓவியம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மற்றும் சிற்பங்கள் மாற்றி அமைத்து தீ விபத்தில் தொலைந்து போன பின்னர் ஒரு கிரானைட் சிற்பத்தால் மாற்றப்பட்டது. 1985 ஆண்டு கோவில் திருட்டு. நாகப்படத்தலை மற்றும் மகாலட்சுமி மாலை உள்ளிட்ட விலை மதிப்பற்ற நகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரபலமான திருட்டு மார்ச் 31, 1985 அன்று நடந்தது. வெளியேற மேல்சாந்தி பதவி விலகையோடு இணைந்த இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட பாதிரியார்கள் இறுதியில் 1993 விடுவிக்கப்பட்டனர். இந்த கோயில் நிர்வாகத்தை குருவாயூர் தேவஸ்தான போர்டு மேற்பார்வையிடுகிறது. இந்த குருவாயூர் தேவஸ்தானம் சட்டத்தின் மூலம் கேரள அரசின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரமாகும். கோயில் சடங்கு முறை ஆதிசங்கரால் நிறுவப்பட்டு சென்னர் ரவிநாராயணன் நம்பூதிரி 1427 to 1527 அவர்களால் முறைப்படுத்தப்பட்டது. அவரது சந்ததியினர் புழக்கரச சென்னஸ் நம்பூதிரிப்பட்ட குடும்பம் தந்திரி தலைமை பூசாரி என்ற பதவியை வகிக்கிறது. மேல்சாந்தி தலைமை அர்ச்சகர் 6 மாத காலத்திற்கு நியமிக்கப்படுகிறார். மேலும் அவர் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் அவரது பதவிக்காலம் முழுதும் கோயில் வளாகத்திற்குள் இருக்க வேண்டும். 4 குறிப்பிட்ட குடும்பங்களில் இருந்து ஓதிக்கண்கள் சடங்கு உதவியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தந்திரி மற்றும் மேல்சாந்தி இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக பணியாற்றுகிறார்கள். இந்த அமைப்பு திருப்புனித்துரா ஸ்ரீ பூர்ணேஸ்வரர் கோயிலுடன் மட்டுமே பகிரப்படுகிறது. 2025 ஆண்டு கேரள உயர்நீதிமன்றம் சாதிகளை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் கோவிலின் தந்திரத்திற்கு தகுதியுள்ள என்று தீர்ப்பளித்தது. கேரளாவில் உள்ள கோயில்களின் பிற சாதியினருக்கு பூசாரிகளாக நுழைவதை தடுக்க நம்பூதிரி பிராமணர்கள் அமைப்பு தொடர்ந்த வழக்கின் பிரதிபலிப்பாக இது கூறப்படுகிறது. இந்த கோயில் முக்கிய திருவிழாக்கள் மலையாள மாதமான கும்பத்தில் பூஷ நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் திருவிழா நடக்கிறது. சிம்ம மாதத்தில் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, விருச்சிக மாதத்தில் சுக்லபட்சத்தில் பிரகாசமான 15 நாட்கள் ஏகாசி குருவாயூர் ஏகாதசி என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. மற்றும் மேஷ மாதத்தில் முதல் நாளில் விஷு ஒரு முறை அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் இந்து திருமணங்களுக்கு குருவாயூர் கோயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் பரபரப்பான இடங்களில் ஒன்றாகும். திருமணங்கள் எளிமையாகவும் குறிப்பிட்ட கோயில் பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. சடங்குகள் முதன்மையாக கோயில் வளாகத்தின் கிழக்கு நுழைவாயிலுக்கு அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் நடத்தப்படுகின்றன. ஒரு முக்கிய அம்சம் கண்டிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட முன்கூட்டியே கணக்கிடப்பட்ட சுபநேரம் இல்லாதது. கோயில் கதவுகள் திறந்திருக்கும். எந்த நேரத்திலும் திருமணங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. தம்பதிகள் பரிமாறிக்கொள்ளும் மாலைகள் பாரம்பரியமாக விஷ்ணுவுக்கு புனிதமான ஒரு தாவரமான துளசி ஆனவை. புதிதாக திருமணமான தம்பதிகள் உள்முற்றத்தில் உடனடியாக நுழைவதை தடை செய்யும் கோயில் விதியின் காரணமாக மணமகனும் மணமகளும் பொதுவாக பிரதான கோயில் வளாகத்திற்குள் முந்தைய நாளிலோ அல்லது விழாவிற்கான மண்டபத்திற்கோ செல்வதற்கு முன்பாகவோ தெய்வத்தின் ஆசிகளை பெறுகிறார்கள். இந்த இடத்தில் நடத்தப்படும் திருமணம் ஒரு வளமான திருமண வாழ்க்கையையும் குருவாயூரப்பனின் தொடர்ச்சியான அருளையும் உறுதி செய்கிறது என்பது புராணகால நம்பிக்கை. பல பக்தர்கள் தங்கள் திருமணத்திற்கு பிறகு ஆண்டுதோறும் அல்லது மாதந்தோறும் கோயிலுக்கு தவறாமல் வருகைக்கு வருகிறார்கள். குருவாயூரப்பின் பிரபலமான பக்தர்கள். குருவாயூரப்பின் முக்கிய பக்தர்களில் குரூரம்மை என்ற வயதான பெண்மணியும் ஒருவர். தாய்மையின் வடிவத்தில் அவரது அபரிதமான பக்திக்காக பகவான் தாமே அவருடன் ஒரு வளர்ப்பு மகனாக வாழ முடிவு செய்தார். அவர் கலியுகத்தில் அன்னை யசோதாவின் மறு அவதாரமாக கருதப்படுகிறார். மேல்பத்தூர் நாராயண பட்டாத்திரி 1560 முதல் 1666 வரை சமஸ்கிருத அறிஞரும் குருவாயூரப்பனின் பக்தரும் ஆவர். அவருடைய மகத்தான படைப்பு நாராயணீயம். பூந்தரம் நம்பூதிரி என்ற 1547 முதல் 1640 வரை வாழ்ந்த மேல்பத்தூரின் சமகாலத்தை சேர்ந்தவர்.
மேல்புத்தூரை போலல்லாமல் தூய மலையாளத்தில் கவிதைகள் எழுதியவர். அவருக்கு சமஸ்கிருதத்தில் அவ்வளவு சரளமாக புலமை இல்லை என்றும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தவறாக உச்சரித்த போது சமஸ்கிருத அறிஞர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்றும், பகவான் தானே அவருக்கு அதை சரி செய்தார் என்றும் ஒரு கதை உண்டு. குருவாயூர் கோயில் தொடர்பான கதைகளில் அவர் நன்கு அறியப்பட்டவர். மலையாளியின் பகவத்கீதை என்று அழைக்கப்படும் ஞானப்பன என்ற படைப்பிற்கு நன்கு அறியப்பட்டவர். வில்லுமங்கலம் சுவாமியார் என்று பிராமண துறவி மேல்பத்தூர், பூந்தானம் மற்றும் குருவாயூரம் குரூரம்மாவின் சமகாலத்தவர். மஞ்சுளா, செம்பை வைத்தியநாத பாகவதர், சேங்காலிபுரம் அனந்ததாள தீட்சிதர் ஆகியோரும் குருவாயூரப்பனுடைய தீவிர பக்தர்கள். கோயில் வளாகத்திற்குள் இந்துக்கள் இல்லாத அனைவருக்கும் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து இந்து பக்தர்களும் ஒரு பழமை மற்றும் குறிப்பிட்ட ஆடை கட்டுப்பாடு கட்டாயமாகும். ஆண்கள் இடுப்பில் சுற்றிய வேட்டி அணிய வேண்டும். பெண்கள் மார்பை மூடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சிறிய அங்கவஸ்திரம் மேல் துணை அனுமதிக்கப்படுகிறது. பெண்கள் சேலை, சுடிதார் அல்லது அரை சேலை அணிய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். புன்னத்தூர் கோட்டை யானைகள் சரணாலயம். கோயிலால் பராமரிக்கப்படும் யானை தோட்டமான புன்னத்தூர் அணக்கோட்டா பிரதான சன்னதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது சுமார் 35 யானைகளை கொண்டுள்ளது. முதன்மையாக பக்தர்களிடம் வரும் காணிக்கைகள் அதன் அதிக எண்ணிக்கையிலான தந்தங்களை கொண்ட ஆண் யானைகளுக்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு விலங்குகளின் சிகிச்சை மற்றும் வாழ்க்கை நிலைகளில் குமிழ்கள் உள்ளன. இந்த கோயிலில் துலாபாரம் மிக விசேஷம். குழந்தை பிறப்புக்காக இங்கு வந்து வேண்டுபவர்களும் அதை நிறைவேற்றிக் கொள்பவர்களும் அநேக பேர் உண்டு என்பதை கூறி, குருவாயூரப்பனின் அருளால் நாம் அனைவரும் உயிருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நாராயண 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 கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதித்யாயுத சதக்கராயே வாதாலயாய தீசே நமோ நமஸ்தே. நாராயண 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 இத்யாதி வசுத்த சைகை பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபமவாரி மக்ஞ நிவர்த்திதாசேஷ ருஜே நமஸ்தே. நாராயண 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 நித்யான்னதாத்ரே சமசுப்புரேபியை நித்யம் திவிதை நிஷிபூஜிதாய மாத்ராச பித்ராச சதோத்தவேன சம்பூஜிதாயாசு நமோ நமஸ்தே. நாராயண 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 பாலான் ஸ்வகீயான் தவசன்னிதானே திவ்யானதான பரிபாலயத்பி சதா படத்வச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரிதே. நாராயண 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 குருவாத பூரீச பஞ்சகாக்கியம் சுரத்ரம் வடதாம் ஸ்மங்கலம் ஸ்யாத் ஹிருசாபிஷேக அரிஸ்வயந்தோ ரதிநாதாயுத துல்யதே காந்தி. நாராயண 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 நாராயண. ஆண்டாள் திருவடியிலே சரணம், ஆச்சாரியன் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம், பரசுவாமிகள் திருவடியிலே சரணம். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தண்டை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாதே ரிவான் இதாராய் பறைகளோரும் பவற்றைக்கும் ஏழையில் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையிலோ ரொம்பாவாய் சங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரு பற்றி இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.